இப்படியாகவே அம்பிகை 8 பேர்களுமே அழகாகவே வந்து பிறக்க என் தாயாகப்பட்ட சிவராமன் அங்கையம்மா, முத்தாரம்மா, மாரியம்மா, காளியம்மா, வடக்குத்தியம்மா, காந்தாரி, கனகதுர்க்கை, கட்டழகி, வடக்குத்தியம்மா, இப்படி ஒண்ணு போல ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க வேண்டாம். மாரியம்மாளை பார்த்தா காளியம்மாளை பார்க்க வேண்டாம். காளியம்மாளை பார்த்தா காந்தாரியம்மாளை பார்க்க வேண்டாம். இப்படி ஒண்ணு போல காளியர்கள் 8 பெண்களுமே பிறக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு நாமல் தவம் கண்டதோ ஒரே ஒரு பிள்ளைக்காக. ஆனால் இறைவன் நாமளுக்கு கொடுத்ததோ 8 பிள்ளைகள். அதனால தெய்வத்தை நம்ம கும்பிட்டு வணங்கினோம்னா சாமி இன்னும் நமக்கு தரலையேன்னு வருத்தப்படக்கூடாது. நேரம் ஆக 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 ஆண்டவே நமக்கு சிறப்பான ஒன்றை தயார் செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்ளணுமா. தாமதமாகுதுன்னு சொன்ன ஆண்டவை நமக்கு தரமா கொடுக்க போறாரு அப்படின்னு கவலைப்படாம கடவுளை நம்பிக்கையா கும்பிட்டு வணங்கணும். என்ன இருந்த பெண்ணுக்கு நீ சொன்ன மாதிரி தகுந்த மாப்பிள்ளை பிளாட் ஆகுது, மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிடும். பிறகு அதனால இந்த அட்டகாரியர்கள் 8 பேர்களுமே வந்து பிறந்த போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஆனந்த சந்தோஷப்பட்டு அவர்கள் 8 பேர்களையும் எப்படி வளர்த்து வருகிறார்கள். நாம இருப்பதோ ஒரு நாகத்தினுடைய வடிவம், பிள்ளைகள் இருப்பதோ ஒரு மானிடப்பன் தெய்வத்தினுடைய அவதாரம். நம்மளால பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? தாய்ப்பால் கொடுக்க முடியாது. இறைவன் படைத்த படைப்புல நாகத்திற்கு இருப்பது நஞ்சு விஷம்தான். அதனால நம்மளால பிள்ளைகளுக்கு தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. அதனாலே காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனையே கொண்டு வந்து நாவினால் அமிர்தமிட்டால் நஞ்சு போய் சேரும் என்று பாலாலை தேனை ஊட்டி வரிசையோடு வளர்த்து வருகிறார்கள். அவன் ஊட்டி நல்ல வளர்த்து உடம்பு எல்லாம் திரட்சி மெல்ல வளர்த்து நாளை ஒரே Thank you.
வந்திருக்காவோ. அப்ப அட்டகால இருக்கிற 8 பேர்களும்